يا رسول الله يا حبيب الله يا شفيع خير البراء يا رسول الله يا حبيب الله يا شفيع خير البراء يا رسول الله يا حبيب الله يا شفيع قمر الدجى رسول الله يا حبيب الله يا شفيع. குன் என்ற சப்தத்தின் மூலம் எறும்பு முதல் 8000 ஜீவராசிகளை படைத்தவள் ரஹ்மானுக்கு அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. இன்னும் மக்கத்து கோமான் மதினத்து சீமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சத்திய சஹாபாக்கள் தாபஈன்கள் தபா தாபஈன்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் அவுலியாக்கள் இன்னும் உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் என்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் கண்ட உண்மை நிகழ்வு என்ற தொடரில் இன்று நாம் பார்க்க இருப்பது கனவின் காட்சி யதார்த்த சாட்சி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஹம்மது பின் சஅத் அல் பூஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கிபி 1211 1294 வரை ஹிஜ்ரி 608 காலகட்டத்தில் எகிப்து பெனி சுவைப் நகரத்திற்கு அருகில் உள்ள பூஸ்ரி என்னும் கிராமத்தில் பிறந்து எகிப்து போன்ற நகர்ப்புறங்களில் வளர்ந்தார்கள். 83 வயது வரை வாழ்ந்த இமாம் பூஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தம் இறுதி காலங்களில் பக்கவாத நோயினால் பாதிக்கப்பட்டு மிக பெரும் சிரமத்தை சந்தித்து வந்தார்கள். இடதுபுறம் செயலிருந்து போனாலும் தமது வலதுபுறம் சரியாக இருந்ததால் தம் வலது கையினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இதுவரை எழுதிடாத வகையில் ஆழமான கருத்துக்களை கொண்ட கஸீதத்துல் புர்தா என்ற கவிதைகளை இயற்றினார்கள். அந்த கவிதைகளால் ஈர்க்கப்பட்ட நபிகள் நாயகம் அவர்கள் இமாம் பூஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களின் கனவில் தோன்றி சிறந்த கவிதைகளை எழுதியதற்காக பாராட்டுகளை தெரிவித்ததோடு உடல் நலம் பெற தம் மேனின் மீது இருந்த பச்சை வண்ண புர்தா சால்வையை அணிவித்தார்கள். பின்னர் இமாம் பூஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கனவில் இருந்து விழித்து பார்த்தபோது போர்த்தப்பட்டிருந்த போர்வை அவரின் மீது இருந்தது. அதே நேரம் வாத நோயும் குணமாக்கி இருந்தது. இமாம் பூஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வாழ்ந்த காலத்திற்கு பிறகு மிக நெருக்கமான 8ஆம் நூற்றாண்டு ஹிஜ்ரி 764 கிபி 1363 காலத்தில் எழுதப்பட்ட நூல் வஃபாத்துல் வஃபாயாத் என்பதாகும். இந்த நூலின் தான் இதன் ஆசிரியர் இப்னு ஷாக்கிர் குத்துபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மேற்கண்ட வரலாற்றை பதிவு செய்திருக்கிறார்கள். இமாம் பூஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பல நூல்களை எழுதியிருந்தாலும் கஸீதத்துல் புர்தா என்ற நூலை எழுதியதன் காரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் கண்டதால் புர்தா ஷரீஃப் என்ற நூல் உலக பிரசித்தி பெற்ற நூலாக ஆகிவிட்டது. ஹிஜ்ரி 694 கிபி 1294 காலகட்டத்தில் எகிப்தில் இவர்கள் காலமானார்கள். அலெக்சாண்ட்ரியா என்னும் இடத்தில் இறந்ததால் அங்கே இவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள். மம்லூக்கிய அரசர்களில் 5 அரசர்கள் ஆட்சி செய்த காலத்தில் ஷாதிலியா தரீகா மரபில் இமாம் பூஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். மாலிக் மதஹபை பின்பற்றி இவர்கள் சிறப்பாக வாழ்ந்திருக்கிறார்கள். கனவுகள் 2 வகை உண்டு. கனவில் காணும் காட்சிகள் எதிர்காலத்தில் நாம் அறிந்தோ அறியாமலோ நடக்கும். மற்றொன்று நாம் கனவில் கண்ட காட்சிகள் விழித்த உடனே அதன் சாட்சிகள் இருக்கும். அந்த வகையில் இமாம் பூஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தம் கனவில் நபிகள் நாயகம் அவர்கள் போர்த்திய போர்வையை வீழ்த்தியதும் கண்கூடாக கண்டார்கள். மற்றவர்களும் அதனை பார்த்தார்கள். எனவே பூஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்தது போல நாமும் புகழக்கூடிய பாக்கியத்தையும் இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காணக்கூடிய அழகிய நிகழ்வையும் வல்ல ரஹ்மான் நம் வாழ்வில் தந்த அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.